விழுப்புரத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். என்டிஏனா ஈஸியா புரிய சொல்றவங்களுக்கு நோ டெவலப்மெண்ட் அலையன்ஸ், என் நோ டி டெவலப்மெண்ட், ஏ அலையன்ஸ், என்டிஏ அதான் என்டிஏ. இப்போ இவ்வளவு துரோகனை செஞ்சுட்டு கூச்சமே இல்லாம மக்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்க வராங்க. இவங்களோட சதி திட்டத்தை முறியடிச்சு தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைச்சிக்கிட்டு போக வேண்டும் என்றுதான் நம்ம சூப்பர் ஸ்டாரை களத்தில் இறக்கி இருக்கிறோம். 2026 தேர்தலோட சூப்பர் ஸ்டார் யாரு? யாரு? தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார் யாரு? சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் தேர்தல் அறிக்கை சொல்லும். அதான் நான் பிரச்சாரத்திற்கு கிளம்புறதுக்கு முன்னையே நம்ம சூப்பர் ஸ்டார் நமக்காக பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நல்லா கவனிங்க. வாக்கு எண்ணப்படக்கூடிய மே 4, அந்த நாள் என்ன நாள்னா கல்யாண நாள்னு சொல்றாங்க. கல்யாண நாள் அன்னைக்கு மே 4. நான் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட நாள் தான் நம் வெற்றிக்கு நிச்சயதார்த்த நாள். அப்படிப்பட்ட அறிவிப்புகள் இந்த தேர்தல் அறிக்கையில் நிறைய இருக்கு. அதில் இருக்க டாப் அறிவிப்பை மட்டும் இப்ப சொல்றேன். என்னது? இல்லத்தரசி திட்டம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸர் தான். இல்லத்தரசி திட்டத்தில் எவ்வளவு ரூபாய்க்கு கூப்பன் தர போறோம்? 8000. சத்தமாக சொல்லுங்களேன். லேடிஸ் பக்கத்தையும் சொல்லணும் அதிகமா. இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு உபயோகப் பொருளை புதுசாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளை வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வாங்கிக்கலாம். என்னென்ன? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு. இதெல்லாம் வாங்குறதுக்கு இப்போ பெண்கள்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன வாங்கலாம்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் உங்கள் ஹஸ்பண்ட்லாம் யாரையும் குறுக்க விட்டுறாதீங்க. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாங்க, உங்கள் சாய்ஸ் அது. அவங்கள என்ட்ரி பண்ண விட்டுறாதீங்க. நீங்கள் புடவை வாங்கி விட்டு கடைக்கு போகிறீங்களா புடவை வாங்குறதுக்கு? ஒரு புடவை தானே வாங்க போகிறீங்க. ஆனால் அந்த கடையில் இருக்க எல்லா புடவையும் ஷோகேஸ்லேருந்து எடுத்து கீழே போட சொல்லி ஒன்று ஒன்றா பிரித்து பார்த்து தொட்டு பார்த்து தடவி பார்த்து ஒரு புடவை வாங்க 250 புடவை கீழே போடுவாங்க. ஒன்றா கேள்வி கேட்பீங்க. சிலுக்கா, நைலக்ஸா, காட்டனா, தண்ணியில் போட்டால் சுருங்குமா, சாயம் போகுமா, இவ்வளவு கேள்வி. ஒரு புடவை வாங்க. மெர்க்குரி ஐட்டம் இது மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க கடையில். பிரைட்டாக தான் இருக்கும் அது. ஆனால் அதை நம்ப மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த புடவை எடுத்துக்கிட்டு வெளியில் போய் வெயிலில் சூரிய வெளிச்சத்தில் போய் காட்டுவீங்க. இதெல்லாம் உனக்கு அப்புறம் அனுபவம் கேட்டுறாதீங்கண்ணா. யதார்த்த நிலையை சொல்கிறேன். ஆக என்னை பொறுத்தவரை நம்ம குடும்ப தலைவருடைய வீட்டு வேலை சும்மா குறையணும். அதுக்காக தான் இந்த திட்டமே. எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னபடியே கலர் டிவியும் கேஸ் அடுப்பையும் கொடுத்தாரு. அவருடைய மகனான நானும் சொன்னபடி இல்லத்தரசி திட்டத்தை நிறைவேற்றுவேன். இது மட்டுமல்ல, தேர்தல் அறிக்கையில் மற்ற வாக்குறுதிகள் நீ விரிவாக சொல்லி இருக்கிறோம். இது எல்லாத்தையும் செய்வோம் என்ற நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கு. ஏன்னா சொன்னதை செய்த கலைஞர் மகன் நான். சொன்னதை மட்டும் இல்ல, சொல்லாததையும் அதிரடியா செய்கிற ஸ்டாலின் தான். செஞ்செல்லாம் அதிரடியா இந்தியாவே திரும்பி பார்க்கிற மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 5000 ரூபாய் காலைல 5 மணிக்கே போட்டாச்சு. எல்லாருக்கும் ஷாக்கு, அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி. விடியல் பயணம்,
நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம், இன்னையூர் காக்கும், நம்மை காக்கும் 48, புதுமை பெண், தமிழ் புதல்வன் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்தவரையில் கோட்டையில் இருந்து மட்டும்தான் வேலை செய்யணும், ஆட்சி செய்யணும் அப்படின்னு இல்லை. விழுப்புரத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.